ஹலோ ஆல், வெல்கம் டு பவிஸ் குசைன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி உளுத்தம்பருப்பு லட்டு. இது வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த லட்டு வந்து ரொம்ப ஈஸியாக குக் பண்ணிடலாம். இந்த உளுத்தம்பருப்பு லட்டு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இதில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி உளுத்தம்பருப்பு லட்டு பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல ஒரு 1.5 கப் போல் உளுந்து எடுத்துக்கலாம். இதை ஒரு கனமான பாத்திரத்தில் போட்டு நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பவுடர் பண்ணும்போது அது நல்லா ஃபைன் பவுடராக வரும். லட்டு சாப்பிடும் போதும் நமக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ பாருங்கள், பருப்பு வந்து நல்லா பொன்னிறம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா சூடார வச்சிடலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா சூடாரி இருக்கட்டும். இப்போது உளுத்தம்பருப்பு சூடாரினதும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ இதை நம்ம வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், உளுத்தம்பருப்பு நல்லா பவுடர் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வெல்லம் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் போல் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு நல்லா 1 கப் போல் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை கொஞ்சம் நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. உடைச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டிங்கன்னா அது இன்னுமே நல்லா பவுடராக ஈஸியாக வரைஞ்சி வரும். உங்களுக்கு வெல்லம் வேணான்னா சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், உளுத்தம் பருப்பையும் வெல்லத்தையும் நம்ம நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணியாச்சு. கொஞ்சம் பேட்சாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உளுத்தம் பருப்பு நல்லா அரைஞ்சி வரும். ரொம்ப நேரம் அரைச்சிங்க அப்படின்னா வெல்லம் உருகிடும் சூட்டில். ஸோ அதையும் பார்த்து கவனமாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் நெய்யில் வறுத்து போட்டுடலாம். ஒரு 1/4 கப்பு நெய் எடுத்துக்கோங்க. நெய் சூடானதும் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லா உடச்சி முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் காஞ்ச திராட்சை, பாருங்கள் திராட்சையெல்லாம் நல்லா உப்ப ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை வந்து நம்ம உளுத்தம் பருப்பு வெல்லம் மிக்ஸோட சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம். நெய் நல்லா சூடாக இருக்கும்போது இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உருண்டை ஈஸியாக பிடிக்க வரும். சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட நெய் சேர்த்துட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். நெய் எவ்வளோக்களோ சேர்க்குறோமோ அப்போ தான் நமக்கு உருண்டை வந்து நல்லா ஷேப்பாக பிடிக்க வரும். நான் இன்றைக்கி 1.5 கப் உளுத்தம் பருப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப் போல் நெய் சேர்த்துருக்கேன். மாவு வந்து நல்லா மாய்ஸ்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி நமக்கு உருண்டை பிடிக்க வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரவுண்டாக வந்திருக்கு. நான் இன்றைக்கி குட்டி குட்டி லட்டுவாக தான் பிடிச்சிருக்கேன். நல்லா ஷேப்பாக வந்திருக்கு. நம்மளுடைய ஹெல்த்தியான உளுத்தம் பருப்பு லட்டு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பவிஸ் குசைன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஈஸியாக சமைச்சு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுங்க.